நிரந்தரம் வேண்டாம், குப்பை அள்ளுகின்ற பணியிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அது இந்த தொழில் குப்பை அள்ளுபவர்களை மீண்டும் குப்பை அள்ளக்கூடிய இடத்திற்கு சென்றுவிடும். இது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் பேட்டி கொடுக்கிறார். 13 நாட்கள் நடந்த அந்த போராட்டத்தில் திருமாவளவன் நேரடியாக போய் பேசுனது கிடையாது. அந்த கோரிக்கையை திமுக அரசாங்கம் வச்சது கிடையாது. இங்கே குப்பை அள்ளுபவர்களை மீண்டும் குப்பை அள்ளுகின்ற நிலைமை வரும்னு சொல்கிறேன் இல்லையா? சரி, ரைட்டு. அப்போது இவர்களுக்கு அரசாங்க வேலையை உறுதிப்படுத்தணும். அது எந்த வேலையாக இருக்கணும்? மற்ற வேலையாக, மற்ற தொழிலாக இருக்கணும். இப்போ படிக்காத என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு வேலை அரசாங்க வேலை கிடைச்சா போதும், நம்ம அரசாங்கத்தில் சம்பளம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் மண்ணெல்லி போடக்கூடிய விஷயத்தான் இன்றைக்கி திருமாவளவன் செய்கிறார். இது பார்ப்பதுக்கு எப்படி தெரியும்? தான் மக்களுக்காக குரல் தர்றாரு, தான் மக்களுக்காக ஒரு நீதி பெற்றுத்தர நினைக்கும். ஆனால் முழுக்க அது திமுகவுடைய பாசமாகவும் திமுக மீது எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது என்பதை இந்த சொந்த மக்களை காலால் போட்டு மிதித்து நசுக்கி கொள்கின்ற வேலை தான் இங்கே திருமாவளவன் செய்கிறார். என்ன சொல்கிறேன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷன் எழுதுகிறார். ஐபிஎஸ், ஐஏஎஸ், டாக்டர் இது எல்லாமே இடஒதுக்கீடு சொல்லலாம். எம்எல்ஏ, எம்பியாக தொகுதி கூட தனியாக ஒதுக்கிக்கிறார். இதெல்லாம் பட்டியல் சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க ஆளுமை இருக்காங்க. இன்றைக்கு இதே திமுக அரசாங்கம் பட்டியல் சமுதாயத்தை கைது பண்ணி நாசப்படுத்திட்டு இன்னொரு பட்டியல் சமுதாயத்தை வச்சு தூய்மை பணிகளை வைத்து இந்த அரசாங்கம் நல்லது செய்யுது, நாங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வைக்குது. இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்காக திருமாவளவன் எந்த அளவுக்கு போவார்? ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், எத்தனை உயிர்களை பலி கொடுத்தீரும் நாங்கள் திராவிட மாடலை பாதுகாப்போம், திராவிடத்தை ஆள வைப்போம் சொல்லி. அப்போ அந்த பட்டியல் சமுதாயத்தை எல்லாம் பலி கொடுத்து விட்டு அந்த பழியால் அந்த அர்த்தத்தை மற்றவர்களும் பூசிவிட்டு பழியை மற்றவர்களும் சுமத்தி விட்டு திமுகவை ஆள வைத்து என்ன பயன்? பட்டியல் சமுதாயம் முன்னேற வேண்டும். அதற்கு முதல்ல பட்டியல் சமுதாயம் உங்கள் நிலைமையும் உங்கள் புரிதலையும் உங்களுடைய இடத்தையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாரெல்லாம் நாங்கள் தலித்திசம் பேசுகிறோம், சோசியலிசம் பேசுகிறோம், பகுத்தறிவு பேசணும் நினைக்கிறீங்களோ அவர்கள் தான் உங்களை முதல்ல பலிகாடாக பண்ணுறாங்க. இந்த தூய்மை பணிகள் நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், உரிமை கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.